முன்னாள் அமைச்சர் சேகர் பாபு தன் மீது எந்த தவறும் இல்லை என தொடர்ச்சியாக கூறி வருவதாகவும், தவறை கண்டுபிடித்து விடுவார்கள் என்கிற பயத்தின் காரணமாகத்தான் அரசு என்ன செய்து கொண்டிருக்கிறது என வேவு பார்த்துக் கொண்டிருப்பதாகவும், அந்த பயமே எங்கள் ஆட்சிக்கு கிடைத்த முதல் வெற்றி எனவும் அமைச்சர் ரமேஷ் தெரிவித்துள்ளார். மாண்புமிகு முன்னாள் உறுப்பினர் அவர்கள் பேசும்போது என்ன சொல்றாரு அப்படின்னா, என் மேல எந்த தப்புமே கிடையாது, நாங்க ரொம்ப கிளீனா இருக்கிறோம், நாங்க ரொம்ப நீட்டா இருக்கோம் அப்படின்லாம் சொல்றவரு இந்த ஆட்சியில இந்து சமய அறநிலையத்துறையில என்ன அறிவிப்புகள் வருதுன்னு தேடி அதை போயிட்டு வேவு பார்த்து கண்டுபிடிக்க வேண்டிய அவசியம் என்ன இருக்கு? நாங்க என்னென்ன விஷயங்களை விசாரிக்கிறோம், கோயில்கள்ல என்ன ஆடிட் நடத்துறோம், இதை பத்தி எல்லாம் ஏற்கனவே இருக்கக்கூடிய அதிகாரிகளை கையில வச்சுக்கிட்டு அவர் விசாரிக்க வேண்டிய தேவை என்ன இருக்குது? தப்பே செய்யாதவங்க எதற்கு இன்னொரு ஆட்சியில நடக்கக்கூடிய அரசாங்க விஷயத்தை தெரிஞ்சுக்கிறதுக்கு ஆசைப்படுறாங்க? முதல்ல அரசாங்கத்தினுடைய கான்பிடென்ஷியல் விஷயத்த ஒருத்தர் இது போல தெரிஞ்சுக்கிட்டு அது சட்டமன்றத்தை பேசுறதே தப்பு கிடையாதா? அப்ப தன் மீது தப்பு இல்லைன்னா இதை தெரிஞ்சுக்க வேண்டிய அவசியம் என்ன இருக்கு? அவர் மீது உண்மையிலேயே அவர் எந்த விதமான தப்பும் பண்ணல, கிளீனா இருக்குன்னா இதை தெரிஞ்சுக்க வேண்டிய அவசியம் உங்களுக்கு என்ன இருக்கு? மடியில கனம் இருந்தா தானே இந்த மாதிரி வேலைகள்லாம் பண்ண வேண்டியது இருக்கும். இவங்க எந்த அளவுக்கு தப்பு செஞ்சு அந்த தப்பு செய்யறதுனால பயத்துல இருந்தாங்கன்னா, இந்த ஆட்சியாளரை கண்டுபிடிச்சிருவாங்க, நடவடிக்கை எடுத்துவாங்க பயத்துல இருந்தாங்கன்னா, இப்படி ஒரு டிபார்ட்மெண்ட்டுக்குள்ள என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சுக்கிற அளவுக்கு இவங்க இறங்கி இருக்கிறாங்க. ஆனா இவங்க எவ்வளவு தப்பு பண்ணிருப்பாங்கன்னு சிந்திச்சு பார்க்கணும். இங்க அதுதான் முக்கியம். அப்ப அவ்வளவு பயம் இவங்களுக்கு இருக்குது, நம்ம தப்ப கண்டுபிடிச்சாங்கன்ற பயம் இருக்கிறதால நோண்டிக்கிட்டு இருக்கிறீங்க நீங்களும் சேர்ந்து இந்த விஷயங்கள் எல்லாம். அப்ப அந்த பயமே எங்க ஆட்சி கிடைச்ச முதல் வெற்றி. நாங்க நேர்மையா நடைபெற்று இருக்கோம்.